வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு அருமையான ஹெல்த்தி ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்களுக்கு அதை ஊட்டி விடுங்க. அப்படி சொல்கிறேன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியமான உளுந்து களி எப்படி செஞ்சு கொடுக்கணும் இதை நான் இப்போ வீடியோக்கு சொல்கிறேன். ஷார்ட்டாக வீடியோக்குள்ளே போவோம். அது கடைசி வரை பாருங்கள். அதனுடைய ஹெல்த்தி டிப்ஸு, அது செய்கிற முறைகள் எல்லாமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல கருப்பு உளுந்து, முழு உளுந்து தோலோடு எடுக்கணுங்க. அது 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு அந்த உளுந்தையும் அரிசியையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். உளுந்து வறுக்கும்போது நீங்கள் மிதமான தீயில் வச்சுட்டு வருங்க. அதை சொல்லிட்டு வறுக்கும்போது அது ஒரு ஸ்டேஜில் வாசனை வரும். வாசனை வந்த உடனே இறக்கிடாதீங்க. அதில் ரொம்ப மெல்லிஸாக 1-2 உளுந்து வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு அப்போ தாங்க போகும். இன்னொன்று, அது வறுபடும் போது உளுந்து ஓரளவு வெந்துடும். இந்த உளுந்து களி ஒரு இனிப்பு பதார்த்தம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சிடணும். இப்போ அரிசியை நம்ம இதே மாதிரி மிதமான சூட்டில் வறுக்கணும். இது அரிசி நல்லா வறுபடும் போது பொரி தட்டும், பொரி மாதிரி வரும். அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். கலப்படம் இல்லாத பனவெல்லம் யூஸ் பண்ணணும். இந்த பனவெல்லத்தை எடுத்து நான் பொடிச்சு எடுக்கும்போது எனக்கு நான் ஒரு டம்ளர் மாவு செய்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால் 1.5 டம்ளர் நான் எடுத்துருக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை மிதமான சூட்டில் கரைங்க. இதுக்கு பாகு தேவையில்லை. அதில் இருக்கிற தூசி துரும்பெல்லாம் எடுக்கிறதுக்காக இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். வறுத்திருந்த அரிசியும் உளுந்தும் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கணும். அதை ஜலிச்சிக்கணும். எவ்வளோ நைஸாக அரைப்போமோ அவ்வளோவுக்கு அந்த களி டெக்ஸ்சர் நல்லா வரும். இது அரைக்கும்போது ஒரு 6 ஏலக்காயும் ஒரு 3/4 ஸ்பூன் சுக்கு பவுடரும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் தரும். ஜலிச்ச இந்த மாவுலேருந்து நான் 1 டம்ளர் இன்றைக்கி ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மீதியை நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன். இதை நான் கஞ்சியாகவும் யூஸ் பண்ண முடியும். அதை இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த அடுப்பில் வச்சுருந்த அந்த பனை வெல்லம் நல்லா தண்ணியாக கரைஞ்சிக்கிச்சு. இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் மாவுக்கு நான் 1.5 டம்ளர் பனவெல்லம் எடுத்திருந்தேன். 1/2 டம்ளர் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் எடுக்கிறேன். இந்த உளுந்து களி செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அதில் இந்த 1 டம்ளர் மாவையும் போட்டு அது 1க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். அதை நீங்கள் விஸ்கு வச்சு கரைச்சிக்கலாம், கரண்டி வச்சு கரைச்சிக்கலாம், கையில் கூட கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயை ஆன் பண்ணிக்கணும். அடி விடாமல் நம்ம கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தீ ரொம்ப மிதமாக இருந்தால் தான் அந்த மாவு நல்லா வேகும். பாருங்கள், தண்ணியாக இருந்தது இப்படி கட்டி ஆகிட்டே வரும். பொறுமையாக கிளறணும், அடி பிடிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மாவு கட்டியான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனவெல்லம் வாட்டரை அதில் ஊற்றணும். ஜாகரி அதை நல்லா கிளறி கொடுக்கணும்.
நீங்கள் வந்து பனவெல்லம் இல்லாதவங்க ஜாகரி யூஸ் பண்ணலாம். ஆனால் பனவெல்லம் யூஸ் பண்ணுறது எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி கிளறி கொடுக்கணும். இதையும் இதே மாதிரி அடி விடாமல் கண்டினியூஸாக கிளறி கொடுக்கணும். மாவு கொஞ்சம் பட்டு பட்டுன்னு தெரிக்கும், அதனால் கவனமாக கிளறுங்க, முகத்தில் எதுவும் பட்டுக்காமல். இந்த பாகெல்லாம் அந்த மாவோட நல்ல பிளெண்ட் ஆகி இந்த அளவுக்கு திக்காக வந்த பிறகு நீங்கள் வச்சுருக்கிற நல்லெண்ணெயை 2 ஸ்பூனாக ஊற்றுங்க. 4 to 5 தடவை பிரித்து ஊற்றுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஊற்றும்போது அந்த எண்ணெயை அந்த மாவு இழுத்து நல்லா கலந்து வரும். பாருங்கள், இந்த உளுந்து களி வந்து நம்மளுடைய பெரியவங்களால் பாரம்பரியமாக செஞ்சு வரப்பட்டது. இது வந்து பெண் பிள்ளைங்க பூ பெய்தும்போது, யூட்ரஸ் பலத்துக்கு, மாசமாக இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இது பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண் பிள்ளைங்களுக்கும் எலும்பு உறுதி பெறதுக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டது. இது ஸ்வீட்டானது, நல்லா இருக்கும். நல்லெண்ணெய், பனவெல்லம், நம்மளுடைய கருப்பு உளுந்து, இது 3 சேர்ந்த காம்பினேஷன் வந்து எலும்பு வலுப்பெறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை நான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஊட்டி விடுங்கன்னு சொன்னேன். மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. இது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எலும்பு பலமானத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணலாமா, உளுந்து தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருப்பு தோலில் வந்து சத்து அதிகங்க, புரதச்சத்து அதிகம். அதனால் நீங்கள் தோலோடு உள்ள உளுந்து நீங்கள் புரோக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் செஞ்சிங்கன்னா தாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லெண்ணெயும் பனவெல்லமும் சேர்ந்து நல்ல ஒரு ரிச் அரோமா இருக்குதுங்க. உண்மையாகவே ரொம்ப அரோமா நல்லா இருக்குது. பாருங்கள், அது எப்படி உருட்டிக்கிட்டு சட்டியிலேருந்து வருதுன்னு. அந்த எண்ணெய் வந்து உள்ளே விட்டுருந்த எண்ணெய் வெளியே பிரிஞ்சு காட்டுது. கையில் இப்படி எடுத்தோன்னா நம்ம கையில் ஒட்டாது, பால் மாதிரி ஈஸியாக பண்ண முடியும். இது தாங்க பாகம் அந்த உளுந்து களி செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, இந்த உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஆண் பெண் 2 ஜெண்டருக்குமே நீங்கள் வந்து எலும்பு பலமானத்துக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்காக நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கட்டாயம் உங்களுக்கு நல்ல நல்ல ரெசிபிஸ் நான் கொண்டு வருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.